டெக்னீஷியன் கிரேட் 1 எக்ஸாம் 2027 நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோவ பாருங்க. இது டெக்னீஷியனோட சிலபஸ். இதுல சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இருந்து 35 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்களா? இதோட டீட்டெயில் வந்து சிலபஸ் பாருங்களேன். இதோட டீட்டெயில் சிலபஸ் சயன்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 2 இது கேட்பாங்க. சயன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்னன்னா, ஒரு 20ல இருந்து 25 கொஸ்டின் கிட்ட வரும். இன்ஜினியரிங்ல இருந்து 10ல இருந்து 15 கொஸ்டின்ஸ். நம்மளால கரெக்ட்டா அக்யூரேட்டா இவ்வளவு தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. சோ ரேஞ்சஸ் வந்து இதுதான். சயின்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்துன்னா ஃபாலோடு பை இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த வரிசையில ஒர்க், எனர்ஜி அண்ட் பவர். தமிழ்ல சொல்லணும்னா வேலை, ஆற்றல் மற்றும் திறன். இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எதுக்கு சொல்றேன்னா, பிசிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இந்த டாபிக்ல இருந்து மினிமம் ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருவாங்க. அது வந்து தியரிட்டிக்கலா இருக்கலாம், இல்ல ஃபார்முலா பேஸ் வந்து சால்வ் பண்ற மாதிரி கொஸ்டின் இருக்கலாம். டெஃபினட்டா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதுல இருந்து வந்து கொஸ்டின் இருக்கும். அதை ஒன் பை ஒன் வந்து டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன கவர் பண்ண போறோம், இந்த சாப்டர் எல்லாத்தையும் என்னெல்லாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பேசிக்கா ஒர்க்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன, இதை பேசிக்கா பார்த்துட்டு மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் டு டிஃபைன் ஒர்க், அதாவது எப்படி வந்து டிஃபைன் பண்றாங்க. தியரிட்டிக்கலா நம்ம சொல்றது சரி, ஒர்க் வேலை ஓகே, அதை எப்படி வந்து டிஃபைன் பண்றாங்க, அதே மாதிரி அது எப்படி சயின்டிஸ்டா வந்து கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாத்தையும் வந்து பிரீஃபா வந்து நம்ம ஓவராலா பார்த்தலாம். அடுத்து வந்து கன்சர்வேட்டிவ் அண்ட் வந்து நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்ல 2 டைப் இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரீஃபா பார்க்கலாம். அடுத்து பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன, இதை தியரிட்டிக்கலா பார்த்துட்டு இது சம்பந்தப்பட்ட ஃபார்முலா இருக்கா அதை பார்த்துட்டு, ஏதாவது நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க நிறைய வந்துன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ல. இந்த பவர் எனர்ஜி இதோட ஃபார்முலா வச்சு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு டாபிக் பார்க்கும்போது அப்படியே அட்டாச்சா வந்துடும். இந்த ஃபார்முலா பேஸ் ஏதாவது கொஸ்டின் இருக்கா அதையும் டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி வந்துன்னா கன்வர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நம்ம கைனடிக் எனர்ஜி சொல்றது, பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்றது, இந்த மாதிரி வந்து நிறைய எனர்ஜி டைப் இருக்கு பாத்தீங்கன்னா, அது எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து ஒர்க் எனர்ஜி தியரம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதெல்லாம் டீட்டெயிலா பார்த்துடும். ஃபைனல் டாபிக் நம்ம என்ன பார்ப்போம்னா பொல்யூஷன் பார்ப்போம். அதாவது மோதல்ல சில டைப்ஸ் இருக்கும். எல்லாமே பார்த்து இந்த டாபிக்கை வந்து நம்ம பைண்ட் அப் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆர்டரா சொல்றதுக்கான ரீசன், ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அந்த டாபிக்ல என்ன படிக்க போறோம், அது நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டரா தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னா எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ணும்போது நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம், ஒர்க்னா என்ன பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ யாராவது நம்ம கிட்ட வந்து ஒர்க்னா என்ன அப்படின்னு கேட்கிறான்னு வச்சுக்கேன், பிசிக்ஸ் விட்டுருங்க, சும்மா நார்மலா ஒர்க் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நான் வந்து ஆபீஸ் போயிட்டு அங்க என்ன பண்றேன், வேலை தான் பாக்குறேன், ஒர்க் தான் பாக்குறேன். வீட்டுல இருந்துட்டு கிச்சன் வந்துன்னா ஒர்க், வீட்டு வேலை பாக்குறேன், அதுவுமே வந்து ஒர்க். நம்ம பாக்குற எல்லா இதுவுமே என்ன அப்படின்னா ஒர்க் தான் சொல்லுவோம். பட் பிசிக்ஸ்ல எதை ஒர்க் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது வந்துன்னா ஒரு பொருள் எடுத்துக்கலாம். ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை என்ன பண்றேன்னா நான் வந்து மூவ் பண்ணணும். அதாவது பாக்ஸை வந்து நான் மூவ் பண்ணினா இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். இப்ப இந்த பாக்ஸை இங்க இருக்கிறத நான் இங்க வந்து மூவ் பண்றேன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணுவேன், ஃபோர்ஸ் வந்து கொடுப்பேன். ஸோ நான் கொடுக்குற ஃபோர்ஸ்னால என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பாக்ஸை இங்க இருந்து இங்க வந்து மூவ் ஆகுது. அப்ப என்ன மீனிங்னா நான் கொடுக்குற ஃபோர்ஸ் அதுதான் என்ன அப்படின்னா எனர்ஜி. நான் கொடுக்குற எனர்ஜியை இந்த பாக்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம ஒரு புஷ் பண்றோம், அதை புஷ் பண்ணும்போது இந்த பாக்ஸ் வந்து அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது வந்து மூவ் ஆகுது. அப்ப என்ன நடக்குது, நான் கொடுக்குற எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இந்த பாக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. என்ன சொல்லலாம், ஒர்க்கை எப்படி டிஃபைன் பண்ணணும், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஏன் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ ஒரு ஆப்ஜெக்ட் நான் கொடுக்குறேன், அப்படி கொடுக்கறதுனால அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆகுது. டிஸ்பிளேஸ்னா இங்க இருந்து இந்த இடத்துக்கு வந்து இடப்பெயர்ச்சி அடையிறது. எதை நோக்கி, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸோட டைரக்ஷனை நோக்கி என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து மூவ் ஆகுது. என்ன சிம்பிளா சொல்லணும், ஒர்க்னா ஒண்ணு கிடையாது, இட்ஸ் அ வே டு வந்துனா மெஷர். எதை மெஷர் பண்ண போறோம், வே டு மெஷர் அப்படின்னு சொல்றோம். எதை மெஷர் பண்ண போறோம்னா ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஆப்ஜெக்டா ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து மூவ் பண்றதுக்கு கொடுக்கற வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ, அதை மெஷர் பண்ணா எவ்வளவு ஃபோர்ஸ் நான் கொடுத்தா அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இதை வந்து என்னன்னா கால்குலேட் பண்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணணும், ஒர்க் வந்து யூஸ் பண்ணுங்க. நான் சொன்னதை அப்படியே தமிழ்ல கொடுத்துருக்கேன். வேலை என்பது ஒரு பொருளின் மீது விசை செலுத்தப்படும் போது ஏற்படும் ஆற்றல் பரிமாற்றம் என வரையறுக்கப்படுகிறது. மேலும் பொருளின் விசையின் திசையில் இடற்பெயர்ச்சி செய்யப்படுகிறது. நாவத்துல வச்சுக்கோங்க, ஒர்க்கு எதை பொறுத்தது, எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஃபோர்ஸை பொறுத்துதான். அதாவது அதிகமா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா அதிகமா என்ன நடக்கும்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி நடக்கும். கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா கம்மியா தான், லோவா தான் வந்து இடப்பெயர்ச்சி நடக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கொஸ்டின்ல கேட்பாங்க.
ஒர்க் டிபெண்ட் ஆன் வந்து ஃபோர்ஸை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தா சிம்பிளா ஞாபகத்துல வச்சுன்னா, ஒரு டேபிளை வந்து நம்ம மூவ் பண்றோம்னா அது எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்றது. அந்த டேபிள் ஏன் மூவ் ஆகுதுன்னா நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கும், அதனால மூவ் ஆகுது. அடுத்து வந்து ஒரு டோரை வந்து நம்ம புஷ் பண்றோம், புல் பண்றோம், எல்லாமே என்ன நம்ம வந்து இழுக்கிறோம். ஸோ நம்ம புஷ் பண்றோம், நம்ம புல் பண்றோம், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால தான் வந்து அது மூவ் ஆகுது. அடுத்து வந்து ஒரு லாக்கை வந்து லிஃப்ட் பண்றோம், ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாலை வந்து ஹிட் பண்றாரு. அதே மாதிரி ரிவர்ல வந்துன்னா போட் செயிலிங் நடக்குது, எல்லாமே அந்த போட் செயிலர் அவர் வந்து பண்றதுனாலதான் அந்த போட் வந்து இதாகுது. அதே மாதிரி ஒரு சைக்கிளிஸ்ட் வந்துன்னா அந்த சைக்கிள் வந்து பெடல் பண்றாங்க, அந்த சைக்கிளை அந்த சைக்கிளிஸ்ட் வந்து மிதிக்கிறதுனாலதான் அந்த சைக்கிள் வந்து மூவ் ஆகுது. இது எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ல வந்துன்னா கொடுத்த எக்ஸாம்னால அப்படியே அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பேசிக்கா வந்து ஒர்க்னா என்னன்னு பார்த்திருக்கோம். அடுத்து அதுக்கான ஃபார்முலா W is equal to F into T. W means என்ன? ஒர்க் டன். நம்ம பார்த்த வேலையை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பிசிக்ஸை பொறுத்தவரைக்கு ஒர்க் டன் எது ரிலேட்டடா வரணும்? ஒரு ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு பாக்ஸ் நம்ம என்ன டிஸ்பிளேஸ் பண்ண, ஏதோ ஒன்று பாக்ஸ் வச்சு நான் சொல்றேன் சும்மா வந்து புரியுதுக்காக. ஏதோ ஒண்ணு டிஸ்பிளேஸ் ஆகணும். அது ஏன் டிஸ்பிளேஸ் ஆகணும்? நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால டிஸ்பிளேஸ் ஆகும். ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகுறதோட எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகுதோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணா அதுதான் வந்து பாக்குற ஒர்க் டன். ஒர்க்குக்கான எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தா நியூட்டன் மீட்டர், ஆர் வந்துன்னா ஜூல். ஏன் நியூட்டன் மீட்டர்? ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். டிஸ்பிளேஸ்மெண்டாவே லென்த் தான் வச்சு சொல்றோம். ஒரு இன்னொருக்கு நடந்தா லென்த் தான். லென்த் நம்ம இதுல சொல்லுவோம், மீட்டர் சொல்லுவோம். அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தா நியூட்டன் மீட்டர். ஆர் வந்து நியூட்டன் மீட்டர் எப்படி சொல்லலாம்? ஜூல்னு சொல்லலாம். இது 4 லட்சம். ஒர்க்குக்கான எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல். இதெல்லாம் அப்படியே டைரக்டா கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்படியே சிஜிஎஸ் யூனிட் இஸ் எர்க் அப்படின்னு இருக்குல்ல, சிஜிஎஸ் யூனிட் ஒண்ணு கிடையாது. சி மீன்ஸ் வந்துடும் இடத்துல சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து மீன் ஆகும். ஜி மீன்ஸ் வந்துடும் கிராம் அப்படின்னு வந்துடா மீன் ஆகும். எஸ் மீன்ஸ் வந்து செகண்ட் அப்படின்னு வந்து மீன் ஆகும். இது என்னன்னா யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல எப்படி எஸ்ஐ யூனிட் இருக்கு அதே மாதிரி வந்து சிஜிஎஸ் யூனிட் சொல்லுவாங்க. அந்த சிஜிஎஸ் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து மைன்யூட் லெவல்ல. எஸ்ஐ யூனிட்லாம் வந்துன்னா நம்மளால வந்து கவுண்ட் பண்ண முடியும். பட் இந்த சென்டிமீட்டர், கிராம், செகண்ட்லாம் இதுல வந்து ரொம்ப மைன்யூட் லெவல். அதுக்கான இதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒர்க்குக்கான சிஜிஎஸ் யூனிட் வந்து எர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எர்க் வந்து எப்படி வந்திருக்குன்னா, நமக்கு ஃபோர்ஸுக்கான வந்துன்னா எஸ்ஐ யூனிட் தெரியும். ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் சொல்லுவோம் நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோர்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் வந்து நியூட்டன். அதே மாதிரி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து மீட்டர்ல வந்து என்னன்னா அளப்போம். இது வந்து எஸ்ஐ யூனிட். அப்படியே வந்து அதாவது ஃபோர்ஸுக்கான சிஜிஎஸ் யூனிட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. TYNE. சிம்பிளா இன்னும் ஈவனா சொல்ல போனா 10⁵ வந்து டைன் தான் எதுக்கு ஈக்குவலண்டா வரும்னா 1 நியூட்டனுக்கு ஈக்குவலண்டா வரும். நான் வச்சுக்க 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ வந்து டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது டிஸ்பிளேஸ்மெண்டோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். அதுக்கான சிஜிஎஸ் யூனிட் என்ன சொன்னா சென்டிமீட்டர். மைனூட் லெவல்ல சொல்றதா வந்து இந்த சிஜிஎஸ் யூனிட் சொல்லுவோம். நம்ம மீட்டர் வந்து கண்ணால வந்து பார்க்க முடியும். 1 மீட்டர் 2 மீட்டர் சொல்லலாம். சென்டிமீட்டர் ரொம்ப கம்மியானது. அதனால வந்து மீட்டர் சிஜிஎஸ் யூனிட் வந்து சென்டிமீட்டர். இப்ப எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒர்க் டன் இருக்குல்ல, ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸ சிஜிஎஸ் யூனிட்ல என்ன சொல்றோம்? டைன் அப்படின்னு சொல்றோம். அதனால என்ன பண்றேன்? டைன் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட சிஜிஎஸ் யூனிட் சொல்றோம், சென்டிமீட்டர்னு சொல்றேன். அப்ப சென்டிமீட்டர். டைன் இன்ட்டு சென்டிமீட்டர் இதான் என்ன சொல்லுவாங்கன்னா இர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த இடத்துல வந்து சிஜிஎஸ் யூனிட் வந்து இர்க் அப்படின்னு வந்து வந்திருக்கு. அடுத்து ஒர்க் வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்கேலர் குவாண்டிட்டி வெர்சஸ் வெக்டர் குவாண்டிட்டி எல்லாத்தையுமே வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல நம்ம டீட்டெயிலா லேர்ன் பண்ணிட்டோம். ஸ்கேலர் குவாண்டிட்டினா என்ன? வெறும் மேக்னிடியூட் மட்டும், எண் மதிப்பை மட்டும் வச்சு என்னால வந்து ஏதாவது ஒன்று மெஷர் பண்ண முடியும், அதான் ஸ்கேலர் குவாண்டிட்டி. அவங்க பேசிக்கா பார்க்கும்போது சொன்னேன் ஒர்க் வந்து எதை பொறுத்துனா ஃபோர்ஸை பொறுத்து. அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்தா அதிகமான டிஸ்பிளேஸ் நடக்கும், கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தா கம்மியான டிஸ்பிளேஸ் நடக்கும். இதுல இருந்து என்னன்னா ஃபோர்ஸ் மீன்ஸ் வந்து ஒரு குவாண்டிட்டி 5 நியூட்டன் 10 நியூட்டன் எல்லாமே வந்துன்னா மேக்னிடியூட் எண் மதிப்பு வச்சு நம்மளால என்னன்னா கால்குலேட் பண்ண முடியும் ஒர்க்கை. இந்த இடத்துல டைரக்ஷன் தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இந்த நகருது பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் நகர்தான், அது எந்த திசையில நகருது அதை வச்சுதான் ஒர்க்கு கண்டுபிடிக்க முடியும் டெஃபினட்டா கிடையாது. எதை பொறுத்தனும் வெறும் ஃபோர்ஸை மட்டும் தான் வந்துன்னா பொறுத்ததுனால இது வந்து ஸ்கேலர் குவாண்டிட்டி. அடுத்து 1 ஜூல்ஸ் ஈக்குவல் டு 10⁻7 வந்து எர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சில பேருக்கு வந்துன்னா டவுட் தான், இந்த இடத்துல என்ன சொன்னீங்க? வெறும் வந்து என்னன்னா ஒர்க்கோட சிஜிஎஸ் யூனிட் வந்து எர்க் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி வந்து எஸ்ஐ யூனிட் ஒர்க் வந்து ஜூல் சொன்னீங்க. அப்ப ஜூல்ஸ் ஈக்குவல் டு எர்க்கா தானே இருக்கணும். அது ஏன் 10⁻7 அப்படின்னு ஒண்ணு ஆட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுக்கு ப்ராப்பரா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்ம 1 ஜூல், 1 ஜூல் அப்படின்னு சொன்னா என்ன? ஜூல்ஸ் ஈக்குவல் டு
நியூட்டன். ஸோ ஜூல்ஸ் ஈக்குவல் டு நியூட்டன் இன்ட்டு மீட்டர். ஏன்னா அங்கதான் அப்படித்தானே எடுத்தோம். இங்க பாருங்களேன். அதாவது எஸ்ஐ யூனிட் ஆஃப் வந்துன்னா ஒர்க் வந்துன்னா நியூட்டன் மீட்டர் ஆர் வந்துன்னா ஜூல் அப்படின்னு வரும். அப்போ 1 ஜூல்ஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் இன்ட்டு 1 மீட்டர் அப்படின்னு எடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல 1 நியூட்டனுக்கான வேல்யூ என்ன? 10⁵ வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ 1 நியூட்டன் என்ன சொன்னா 10⁵ வந்து 10. இடத்துல என்ன மீனிங்? இந்த 1 ஜூல வந்துன்னா சிஜிஎஸ் யூனிட்டுக்கு ஈக்குவலண்டா மாத்துறாங்க. அதனாலதான் வந்து அந்த 10⁻7 வருது. அது எப்படி வருதுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 10⁵ 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10⁵ வந்து 10 அப்படின்னா மீட்டரை சிஜிஎஸ் யூனிட்ல சொல்லும்போது என்ன? சென்டிமீட்டர். ஞாபகத்துல மீட்டரை நம்ம சென்டிமீட்டர் சொன்னா எப்படி? ஒரு மீட்டர் வந்து எத்தனை இதுக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும்? ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கும். அப்ப என்ன ஒரு மீட்டருக்கு நான் வந்து சென்டிமீட்டர் சொன்னா 100 சென்டிமீட்டர் வரும். இப்ப நம்ம ஒர்க்குக்கான வந்து சிஜிஎஸ் யூனிட் பொறுத்தளவுக்கு டைன் இன்ட்டு சென்டிமீட்டர். அதான் நம்ம எதுன்னு சொல்லுவோம். இங்க இருக்கு பாருங்களேன். டைன் இருக்கு. அதே மாதிரி சென்டிமீட்டர் இருக்கு. இதை வச்சு நான் என்ன சொல்லிடுவேன்? இதை வந்து எர்க் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 10 இந்த 100க்கு பாத்தீங்களா? இதை நான் எப்படி எழுதேன்? 10⁻2 அப்படின்னு எழுதல. இங்க ஒரு 10⁻5 இங்க ஒரு 10⁻2. அப்ப என்ன சொல்லலாம்? ஈக்குவல் டு 10⁻7 எர்க் அப்படின்னு எழுதலாம். அதனாலதான் வந்து 1 ஜூல்ஸ் ஈக்குவல் டு 10⁻7 எர்க். அது வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டா இருக்கு. ரைட்டா? சில பேருக்கு வந்து எதுக்கு சார் இவ்வளவு சொல்றீங்க? ஏன் இவ்வளவு லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சிம்பிளானதான். அதாவது எர்க்குனா என்ன? 1 ஜூல் ஈக்குவலண்ட் எவ்வளவு இருக்கு? அது எப்படி அந்த எஸ்ஐ யூனிட்ல இருந்து சிஜிஎஸ் யூனிட் மாத்துறாங்க? இதெல்லாமே பேசிக்கானது. இதை மட்டும் நீங்க கிளாரிட்டியா வந்து நான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டக்குனு கொஸ்டினை கேட்கும் போது நம்மளுக்கு மிஸ் ஆகாது. அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து முக்கியமான இம்பார்ட்டன் நம்ம ஒண்ணு வந்து லேர்ன் பண்ணோம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த ஒர்க் டனுக்கான ஃபார்முலா என்ன சொல்லலாம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஃபார்முலா எப்போ வந்து அப்ளிகபிளா இருக்குன்னா, அதாவது ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை என்ன பண்றேன்னா நான் வந்து மூவ் பண்றேன். ஸோ மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும்? ஃபோர்ஸ் கொடுக்கறனாலதான் இந்த பாக்ஸ் என்ன ஆக போகுது? மூவ் ஆக போகுது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா நான் கொடுக்குற ஃபோர்ஸுக்கான டைரக்ஷன் பாருங்களேன். இந்த சைடு ஃபோர்ஸ் டைரக்ஷன் கொடுத்ததுனாலதான் இந்த பாக்ஸ் வந்து இந்த சைடு மூவ் ஆகுது. அப்ப ஃபோர்ஸோட டைரக்ஷனும் அந்த டிஸ்பிளேஸ் ஆகிற டைரக்ஷனும் என்ன இருக்கு? சேமா இருக்கு. ஃபோர்ஸோட டைரக்ஷன் சேமா இருக்கு. டிஸ்பிளேஸ் ஆகுறது சேமா இருந்தது. இந்த மாதிரி சேமா இருந்தா மட்டும்தான் வந்து இந்த ஈக்குவேஷன் இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிளா இருக்கும். பட் அதே இது டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது இந்த ஃபார்முலாவுமே சேஞ்ச் ஆகும். அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா அதே மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பாக்ஸ் இருக்கு. என்னன்னா ஒரு ஹியூமன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கயிறை போட்டு என்ன பண்றாருன்னா இந்த பாக்ஸ் வந்து இழுக்கிறாரு. ஸோ ஒரு கயிறு அவர் வந்து கை பிடிச்சு வந்து இழுக்கனால அதோட டைரக்ஷன் வந்து ஃபோர்ஸோட டைரக்ஷன் வந்து இந்த சைடு நோக்கி இருக்கும். அந்த பாக்ஸ் வந்து என்னன்னா அந்த கயிறை வச்சு இழுக்கும் போது அது என்ன ஆகும்? அப்படியே நகண்டுட்டே வரும். திசை நகண்டுட்டு வரும். அப்ப என்ன அந்த பாக்ஸோட டைரக்ஷன் அது டிஸ்பிளேஸ் ஆகிற டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிற டைரக்ஷன் அப்படின்னு பார்த்தா இந்த சைடு வந்து ஆகுது. ரைட்டா? அந்த சொன்னதான் வந்து இந்த இடத்துல இமேஜ் நார்மலா வந்து என்ன ஒரு ஃபோர்ஸோட டைரக்ஷனும் டிஸ்பிளேஸ் ஆகிற டைரக்ஷன் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த சைடு இருக்கு. அதனால இது வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. இது ரெண்டும் சேம் டைரக்ஷன். அதே இது இங்க பாருங்களேன். இந்த இமேஜ்ல என்ன அவர் வந்து ஒரு கயிறு வச்சு இழுக்கிறாரு. அவர் கயிறு வச்சு இழுக்கிறனால என்ன ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த சைடுல இருக்கு. அது டிஸ்பிளேஸ் ஆகிற டைரக்ஷன் இந்த சைடுல இருக்கு. இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இங்க ஒரு ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுது. பாத்தீங்களா? இங்கே இந்த இதுலயும் பாருங்க, இந்த இமேஜ்ல பாருங்க ஒரு ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுது. இந்த ஆங்கிளை வந்து டீட்டா அப்படின்னு வைப்பாங்க. இந்த டீட்டாவை எதுல வரும்னா காஸ் டீட்டால சொல்லுவாங்க. ஏன் காஸ் டீட்டா வருது, சைன் டீட்டா வரல, டான் டீட்டா வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே என்ன பண்றேன்னா இந்த ஆங்கிளுக்கு ஆக்சுவலி என்ன இதுதானே வந்து ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்கு. அப்படியே இது பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தானே இருக்கு. இந்த மாதிரி இதுல என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து நம்ம கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நான் எதிர்பக்கம்னு சொல்லுவோம். இது வந்து அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதே இங்கிலீஷ்ல சொன்னோம். இது வந்து ஹைப்போடெனியஸ். இது வந்து நான் ஆப்போசிட் சைடு. இது வந்து நான் அட்ஜசன்ட் சைடு. சரி, இப்ப என்னன்னா இதுல எவ்வளவு ஒர்க் நடந்திருக்கு அதை கண்டுபிடிக்கணும். இப்ப இதுதான் வந்து ஃபோர்ஸுக்கான டைரக்ஷன். ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சில கொஸ்டின்ல. அதே மாதிரி என்ன அப்படின்னா இங்கதான் பாக்ஸ் இருந்தது. இந்த பாக்ஸ் வந்துன்னா இப்படியே வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்ப என்ன எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகுது, எவ்வளவு வந்துன்னா தூரம் வந்துன்னா கடந்திருக்கு, அதையுமே வந்து கொஸ்டினை கொடுத்துட்டு நம்மளுக்கு இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். என்ன இந்த சைடு வந்து நம்மளுக்கு தெரியணும். இந்த சைடு தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்ணத்தோட பகுதியும் அடுத்துள்ள பக்கத்தோட பகுதியும் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம எதிர்பக்கத்தை ஈஸியா கண்டுபிடிச்சலாம்ல. எப்படி? அப்ப காஸ் டீட்டாக்கான இது பார்த்தோம்னா அடுத்துள்ள பக்கமே வந்து கர்ணம் வரும். என்ன மீனிங்னா கர்ணத்தோட இது வந்து ஃபோர்ஸா கொடுத்துருவாங்க. அடுத்துள்ள பக்கமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கான அந்த எவ்வளவு வந்து ஆகுது அதையும் கொடுத்துட்டு நம்மளுக்கு இன்னொரு சைடு வேணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்க காஸ் டீட்டாவை யூஸ் பண்ணலாம். அதனாலதான் வந்து என்னன்னா இதுக்கு காஸ் டீட்டா யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல என்னன்னா
ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த சைடுல இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் டைரக்ஷன் இந்த சைடு இருக்கு. இது டைரக்ஷன் சேம் கிடையாது. இது வந்து இந்த சைடு மேல போகுது, இது வந்து கீழ வருது. இந்த மாதிரி டைரக்ஷன் வந்து சேமா இல்லாம டிஃபரண்ட் இருந்துச்சுன்னா இதுக்கு ஒர்க் டர்னுக்கான ஃபார்முலா என்ன? எஃப் தான், அதே டி தான். பட் அதோட சேர்த்து காஸ் தீட்டாவை ஆட் பண்ணும். ஏன்னா ஒரு ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகுதுல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த காஸ் தீட்டா வந்து ஆட் ஆகும். இதுல இருந்து என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் இருக்கு, அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட் ரெண்டுமே வந்து சேமான டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா இது. அதே இது ஃபோர்ஸ் இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் ரெண்டும் வந்து டிஃப்ரெண்டான வந்து டிஃப்ரெண்டான டைரக்ஷன் வச்சு கொடுத்தனா அதுக்கான ஃபார்முலா வந்து இது. இது ரெண்டையும் ஞாபகத்துல வச்சுக்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்க என்ன சொல்லணும் அதான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். ஒர்க் டன் வந்து ஒரு பாடியில கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அதோட சேர்த்து டிஸ்டன்ஸ். பட் ஏன் காஸ் தீட்டா வருதுன்னா அந்த இடத்துல ஒரு ஆங்கிள் வரும், எதுக்கு உள்ள ஆங்கிள் தான் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆங்கிள். இது ஏன் கண்டுபிடிக்கிறேன்னா ரெண்டு வந்து டிஃப்ரெண்டான வந்து டைரக்ஷன்ல இருக்கும்போது அப்போ ஒர்க் டர்னுக்கான வந்து ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வந்து இங்க பாருங்க, வேல்யூ ஆஃப் ஒர்க் ஒரு வேலை வந்துடும் எங்க மேக்சிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா தீட்டா வந்து 0 டிகிரியா இருக்கும்போது, எங்க மினிமமா இருக்குன்னா தீட்டா வந்து 90 டிகிரியா இருக்கும்போது. ஒண்ணும் கிடையாது, இந்த மேக்சிமம் என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மினிமம் அதாவது தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி இருக்குல்ல, இது என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோ ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே பாசிட்டிவ் ஒர்க், நெகட்டிவ் ஒர்க், ஜீரோ ஒர்க் இது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கு, பேசிக் இருக்கு. அதை மட்டும் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அது டீட்டெயிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது நம்ம அந்த ஃபார்முலா எல்லாம் பார்த்தோம்ல, அதை அப்படியே டைரக்டா யூஸ் பண்ணி வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா, a box is pulled with a force of 25 Newton to produce a displacement of 15 meter. The angle between the force and displacement is 30 degree. Find the work done by the force. பாருங்களேன், இதுல என்ன சொல்லிருக்காங்களோ அதை அப்படியே நான் இந்த இடத்துல இமேஜ் கொடுத்துருக்கேன். ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸை என்ன பண்றேன்னா 25 வந்து நியூட்டன்ல வந்து அவர் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. ஸோ 25 நியூட்டன்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறாரு. அந்த பாக்ஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதாம். எவ்வளவு தூரத்துக்கு ஆகுதாம்? 15 மீட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுதாம். அதே மாதிரி வந்து அந்த ஃபோர்ஸுக்கும் அந்த டிஸ்பிளேஸ்க்கான ஆங்கிள் வந்து 30 டிகிரி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன, அந்த ஃபோர்ஸ் எவ்வளவு வந்து ஒர்க் டன், எவ்வளவு வேலை செய்யப்பட்டது அது கேட்டிருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்ன, இந்த ஆங்கிள் வச்சு வந்தாவே வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் இன்ட்டு வந்து காஸ் தீட்டான்னு பார்ப்போம். இப்போ ஃபோர்ஸுக்கானது என்ன சொல்றாங்கன்னா 25ன்னு சொல்றாங்க. டிஸ்டன்ஸ் வந்துன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 15. காஸ் தீட்டா, தீட்டாவோட இதுனா காஸ் வந்து 30 டிகிரி. காஸ் 30யோட ட்ரிக்னாமெட்ரியோட இது பார்த்தோம்னா காசோட 30ல பார்த்தோம்னா √3/2 அப்படின்னு இருக்கும். அப்ப என்ன, 25 இன்ட்டு 15 இன்ட்டு √3/2. இந்த √3க்கோட வேல்யூ வந்து 1.732 அப்படின்னு வரும். அப்ப இந்த 1.732 2ஆல அடிச்சோம்னா 0.866 அப்படின்னு வரும். இந்த 25 நம்ம 15ஆல மல்டிப்ளை பண்ணா 375 வரும். அப்போ 375 இன்ட்டு 0.866 அப்படின்னு பார்த்தோம்னா 324.75 ஜூல்ஸ் அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 324.75 ஜூல்ஸ். இந்த கொஸ்டின் அந்த கால்குலேட் பண்றது நம்மளுக்கு டஃபா தெரியல. பட் எக்ஸாம்ல இந்த லெவலாம் வந்தனா டஃபா கேட்க மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஒரு பிசிக்ஸ் ஃபார்முலா, ஒர்க் டன் ரிலேட்டடா ஒரு ஃபார்முலா இருந்துச்சுன்னா அந்த ஃபார்முலாவை எப்படி எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்பாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து என்னன்னா, இப்ப ஒர்க்கே நடக்காததுக்கு என்னெல்லாம் கண்டிஷன் இருக்கு அதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஒர்க்கே நடக்காத கண்டிஷன்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒர்க் நடக்குன்னா அதாவது எவ்வளவு வேலை நடந்திருக்குப்பா அதை நான் வந்து கால்குலேட் பண்றேன்னா, இப்ப பிசிக்ஸ்ல எப்படி கால்குலேட் பண்ணோம், ஏதாவது ஒரு பொருள் வந்து டிஸ்பிளேஸ் ஆகணும். அப்ப டிஸ்பிளேஸ் ஆகும்னா முதல்ல என்ன, அது டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு நான் வந்து ஃபோர்ஸ் கொடுத்தாதான் ஆகும். அப்ப ஃபோர்ஸ் வந்து டெஃபினட்டா தேவை. சிலது டைரக்ஷன் சேமா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆங்கிள் வந்து கிரியேட் ஆகும். அப்போ ஒரு இடத்துல வேலை எதை பொறுத்துனா ஃபோர்ஸை பொறுத்து, அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து, அதே மாதிரி ஆங்கிளை பொறுத்து, இதை மூணை பொறுத்தா என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு தடவை வேலையை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு, இப்ப ஃபோர்ஸே நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகாது, ஒர்க் நடக்காது. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகல அப்படின்னு பார்த்தா ஒர்க் நடக்காது. அதே மாதிரி வந்து ஆங்கிள் வேரியேஷன் தீட்டாஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு வச்சுக்கேன். அப்ப என்ன, காஸ் 90 டிகிரியோட வேல்யூ வந்து 0 ஆகும். இங்க 0 வந்து எல்லாமே 0 ஆயிரும்ல, அப்ப ஒர்க் டனுமே என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். ஏன் காஸ் 90யோட 0னா இங்க பாருங்களேன், காசோட இது வந்து 90 டிகிரி வேல்யூ வந்து 0. அப்ப 0 வந்துச்சு மீன்ஸ் என்ன, அந்த இடத்துல ஒர்க்கே நடக்காது. அப்ப இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு ஆக்ட் ஆகாட்டாலுமே என்னன்னா ஒர்க் வந்து நடக்காது. இந்த மூணு சொன்னோம் பாத்தீங்களா, அது ஒவ்வொரு கேஸா வந்து பார்த்தலாம். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பிகம் 0,
ஏன் டிஸ்பிளேஸ்மெண்ட்? அதாவது நான் ஃபோர்ஸ் வந்துனா கொடுக்கதான் செய்வேன். பட் இருந்தாலும் என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகல அப்படின்னா அங்க என்ன ஆகுதுன்னா ஒர்க்குமே நடக்காது. நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு பெரிய வந்துனா ஒரு ராக் இருக்கு. இந்த ஈவன் இமேஜ்ல பாருங்க. ஒரு பெரிய ராக்க நம்ம தன்னோம் அப்படின்னா நம்மளோட ஃபோர்ஸ் வச்சு வந்து அதை மூவ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா முடியாதுல்ல. அப்ப என்ன இருந்தாலும் நான் ஃபோர்ஸ் கொடுக்க தான் செய்றேன். என்னோட ஃபோர்ஸ் எவ்வளவு முடியுமோ அந்த ஃபோர்ஸ கொடுக்க தான் செய்றேன். இருந்தாலும் டிஸ்பிளேஸ் ஆகலன்னா அந்த இடத்துல என்ன ஒர்க் வந்து 0. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தா இதுக்கான ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா நான் ஃபோர்ஸ் வந்து கொடுக்கறது 0வா இருந்துச்சுன்னா அதாவது நான் ஃபோர்ஸே கொடுக்கல பட் இருந்தாலும் என்னன்னா ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்னன்னா நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோம் பட் வந்து என்னன்னா அது வந்து மூவ் ஆகல. அதனால வந்து ஒர்க் வந்து 0 பார்த்தோம். இந்த இடத்துல என்னன்னா ஃபோர்ஸே கொடுக்கல பட் இருந்தாலும் ஒரு ஆப்ஜெக்ட் ஏன் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா ஈவன் இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க எதை பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு இதுவுமே பாருங்களேன். இப்ப மேல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்து ஒரு பந்து மாதிரி நம்ம உருட்டிட்டோம்னா டியூ டு கிராவிட்டி என்ன பண்ணும் அது கீழ் நோக்கி வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து இந்த ஐஸ் காக்கி கேம்ல இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கேம்ல வந்து பக்க யூஸ் பண்ணுவாங்கல்ல. அதாவது இந்த ஐஸ் காக்கில இருக்கிற பக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா அது வாட்டில் அந்த ஃப்ளோர்ல வந்துன்னா அது வாட்ட என்ன ஆயிட்டு இருக்குன்னா அப்படியே மூவ்மெண்ட்லயே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கான்ஸ்டன்டான ஸ்பீட்ல வந்து மூவ்மெண்ட் இருக்கும். என்னதான் வந்து நம்ம ஃபோர்ஸே கொடுக்காட்டாலும் ஏன்னா அந்த ஃப்ளோர் ரொம்பவே வந்து ஃபிரிக்ஷன்லெஸ். எப்படி இந்த கேரம் போர்ட்ல பவுடர் போட்டதுக்கு அப்புறம் வந்துன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்குமோ அந்த மாதிரிதான் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஐஸ் காக்கியோட வந்து ஃப்ளோ இருக்கும். அதுல அந்த இதை பக்க போட்டோன்னே என்னன்னா அது வாட்ட மூவ்மெண்ட்ல இருக்கும். நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காட்டாலுமே என்ன அப்படின்னா அது மூவ்மெண்ட்ல இருக்கும். அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துன்னா ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்லிப்பரி சர்ஃபேஸ் இந்த சறுக்கு மரத்தெல்லாம் நம்ம வந்து சறுக்கிட்டு வரோம்னு வச்சுக்கலாம். அப்படி சறுக்கிட்டு வரும்போது வந்து அதுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் அதாவது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆக்ட் ஆக ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னா ஒண்ணு கிடையாது. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்க தேவையே கிடையாது. அது டைரக்டா என்ன அது சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத் ஆச்சுன்னா நம்ம வாட்டில வந்து என்னன்னா கீழே நோக்கி வந்துருவோம். அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னா டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு பட் என்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகல. அப்ப என்ன இந்த இடத்துலமே வந்து வேலை ஒர்க் அப்படின்னு பார்த்தா 0 தான். இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஃபோர்ஸ் கொடுத்தோம் பட் டிஸ்பிளேஸ் ஆகுறதுனால ஒர்க் வந்து 0. இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கல பட் டிஸ்பிளேஸ் ஆகுது. அப்படி பார்த்தா ஒர்க் வந்து 0. இதே மாதிரி வந்துன்னா தேர்ட் கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா அந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா ஆங்கிள் வந்து 90 டிகிரியா இருந்துச்சுன்னா ஏன்னா காஸ் 90 என்ன ஆகும் 0 ஆயிரும். அப்ப என்ன இந்த இடத்துலயுமே ஒர்க் வந்து என்னன்னா கம்ப்ளீட்டா ஒர்க் டன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0வா இருக்கும். இதுல என்ன சொல்ல பாருன்னா ஒர்க் டன் பொறுத்தவரைக்கு 3 ஃபேக்டருமே இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் என்ன இம்பார்ட்டன்ட் ஃபோர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு ஃபோர்ஸ் இருந்துன்னா அந்த இடத்துல வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். அதே மாதிரி வந்து தீட்டாவை பொறுத்தளவுக்கு 90 டிகிரி வந்து இருக்கக்கூடாது. அதாவது செங்குத்தா வந்து இருந்துச்சுன்னா சோ செங்குத்தா ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம ஏதாவது வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுத்து வந்து டிஸ்பிளேஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் வந்து நடக்காது. இதுதான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். இதோட அப்படியே இப்ப டீட்டா வந்து 0 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் வந்துன்னா ஒர்க் நடக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரியா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க் ரொம்பவே வந்து மினிமமா இருக்கும். ஆர் வந்து 0 ஒர்க்கா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்ல. அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை இப்ப டீட்டெயிலா வந்து பார்க்கலாம். இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது 3 செனாரியோ வந்து எடுத்துக்கலாம். அதாவது முதல் செனாரியோல என்னன்னா ஏதோ ஒரு வந்து பாக்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வந்துன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நான் வந்து டிஸ்பிளேஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து நான் கொண்டு வரேன். ஸோ அந்த பாக்ஸ் இங்க வந்து கொண்டு வரேன். அப்படி கொண்டு வரதுக்கு என்ன நான் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறேன். இந்த டைரக்ஷன் நோக்கி வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன். அது என்ன வச்சுக்கலாம்னா ஒரு 10 நியூட்டன் வச்சுக்கலாம். 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால அது எவ்வளவு வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 10 மீட்டர் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த சைடு கொடுக்குறேன். ஃபோர்ஸா கொடுக்கறதுனால இந்த பாக்ஸ் வந்து இந்த சைடு மூவ் ஆகுது. இதோட டைரக்ஷன் இந்த சைடு. ஃபோர்ஸுக்கான டைரக்ஷன் இந்த சைடு. அதே மாதிரி வந்து டிஸ்பிளேஸுக்கான டைரக்ஷன் இந்த சைடு. ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல இருக்கும்போதும் நம்ம டீட்டா வந்து எவ்வளவு எடுக்கலாம். அதாவது இந்த ஆங்கிள் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 0 தானே வரும். ஏன்னா இடத்துல ஆங்கிள் வரணும் ஏதாவது வந்து சேஞ்சா இருந்தா ஏதாவது கொஞ்சம் இந்த இடத்துல வந்து இவ்வளவு தூரம் வந்தாதான் வந்து ஆங்கிள் வரும். ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல இருக்கனால ஆங்கிள் பார்த்தோம்னா 0. அப்ப இந்த 10 நியூட்டன் இருக்கு பாத்தீங்களா அந்த 10 நியூட்டன் அந்த ஃபோர்ஸ் 10 நியூட்டன் ஃபோர்ஸ் அதனால வந்து செய்யப்பட்ட வேலை வந்து நாம் கண்டுபிடிக்கணும் வச்சுக்கோங்க. 10 நியூட்டன் ஃபோர்ஸ்னால செய்யப்பட்ட வந்து வேலை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் என்ன அப்ப W ஈக்குவல் டு F இன்ட்டு T இன்ட்டு காஸ் தீட்டம். இந்த இடத்துல F1 ஃபோர்ஸ் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும் 10 நியூட்டன் ஃபோர்ஸ். இந்த இடத்துல டிஸ்பிளேஸ் எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகுது 10 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுது. காஸ் தீட்டா அப்ப காஸ் எவ்வளவு 0 டிகிரி. காஸ் 0வோட வேல்யூ என்ன காசோட 0வோட வேல்யூ பார்த்தா 1.
அப்ப என்ன வரும்? காசோட வேல்யூ வந்து 1 போடுவோம். அப்ப 10 இன்டு 10 இன்டு 1 அப்படின்னு போட்டா எவ்வளவு வரும்? 100 வரும். ஒர்க்குக்கான SI யூனிட் வந்து ஜூல். அப்ப 100 ஜூல். இந்த 100 ஜூல் என்ன? இது வந்து பாசிட்டிவ் தானே. அதாவது 100 ஜூல் வந்து ஒர்க் நடந்திருக்கு. இது வந்து பாசிட்டிவ் ஒர்க். என்ன மீன் பண்றேன்? நான் ஸ்டார்டிங்ல வந்து நான் ஃபார்முலா சொன்னேன்ல. W is equal to F and D மட்டும் தான் சொன்னல. நான் சொல்லும் போது தான் சொல்லியிருக்கேன். சேம் டைரக்ஷன்ல இருந்தா மட்டும்தான் இந்த ஃபார்முலா வரும். டிஃப்ரெண்டான டைரக்ஷன் மாறும்போது ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். அப்ப காஸ் தீட்டா வரும். ஏன் நான் அந்த இடத்துல சேம் டைரக்ஷன் அந்த காஸ் தீட்டா சொல்லணும்? காஸ் ஜீரோவோட வேல்யூ வரும். காஸ் ஜீரோட வேல்யூ வந்து ஒண்ணுனால அந்த காசு வந்து எடுக்கிறது ஒண்ணுதான், எடுக்காது ஒண்ணுதான். அதனாலதான் அந்த இடத்துல நான் சொல்லல. இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப என்ன அப்படின்னா இது வந்து முதல் செனாரியோல என்னன்னா அந்த ஃபோர்ஸ்னால எவ்வளவு செய்யப்பட்ட வேலை அதை வந்து பார்த்தல. செகண்ட் செனாரியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி என்னன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்துன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸை என்ன பண்ணணும்னா நான் மூவ் பண்ணணும். பாக்ஸ் வந்து மூவ் பண்ணேன். பாக்ஸை வந்து மூவ் பண்றேன். அதுக்கு என்ன பண்ணேன்? ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறேன். எவ்வளவு ஃபோர்ஸ்? அதே 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். இப்ப என்னன்னா நான் கொடுக்குற அந்த தரப்பகுதி இருக்கு பாத்தீங்களா? அந்த தரப்பகுதி வந்து ரொம்ப கரடு முரடான வந்து தரப்பகுதியை எடுத்துக்கலாம். ரொம்பவே கரடு முரடான வந்து தரப்பகுதியா இருக்கும். அப்படி தரப்பகுதியா இருக்கும்போது நான் என்னதான் ஃபோர்ஸை கொடுத்தாலும் இடத்துல என்ன உருவாகும்? ஃப்ரிக்ஷன் வந்து உருவாங்கல்ல. ஏன்னா அந்த உராய்வுனால என்ன ஆகும்னா என்னதான் தள்ளினாலும் அந்த ஃப்ரிக்ஷன் கொஞ்சம் கொஞ்சம் வந்து என்னன்னா அந்த ஸ்பீடை வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும். அது எவ்வளவு குறைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 நியூட்டன் வந்து குறைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நான் ஃபோர்ஸ் இந்த சைடு கொடுக்குறேன்னா ஃப்ரிக்ஷனோட இது வந்து எந்த சைடு இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டா தான் வந்து ஃப்ரிக்ஷன் வரும். அப்ப ஃபோர்ஸோட வந்துன்னா 10 நியூட்டன். அதே மாதிரி ஃப்ரிக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருக்கனால இது எவ்வளவு எடுத்துக்கணும்? 2 நியூட்டன் எடுத்தோம். ஜஸ்ட் வந்து அசியூம் பண்ணிக்கலாம். நான் ஏன் இந்த மாதிரி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லேட்டரா புரியும். இப்ப என்ன அப்படின்னா இந்த 2 நியூட்டன் வந்துன்னா ஃப்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 நியூட்டன் வந்து ஃப்ரிக்ஷன் ஒர்க் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிக்ஷனால வந்து செய்யப்பட்ட எவ்வளவு வந்துன்னா இந்த ஃப்ரிக்ஷன் வந்துன்னா வேலை வந்து செஞ்சிருக்கும். அதை வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம் சில விதத்துல கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஃபார்முலா பேஸ் கேட்க மாட்டாங்க. ஆனா தியரட்டிக்கலா கேட்பாங்க. அப்ப என்னன்னா இதுக்கும் வந்து ஒர்க் தான். ஒர்க் ஈக்குவல் டு எஃப் இன்டு டி இன்டு காஸ் தீட்டா. இந்த இடத்துல தீட்டாவோட வந்து வேல்யூ பாருங்களேன். தீட்டாவோட வேல்யூ மீன்ஸ் வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷனா கொடுக்குறோம். ஃப்ரிக்ஷனோட டைரக்ஷன் வந்து இந்த சைடுல இருக்கு. அப்ப என்னன்னா ஆங்கிளை பொறுத்தளவுக்கு இது இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் அப்படின்னா மொத்த டிகிரி எவ்வளவு? 180 டிகிரியா? அப்ப காஸ் தீட்டால என்ன 180 நான் டிகிரி அப்படின்னு எடுப்பேன். அப்ப என்ன ஃபோர்ஸோட வந்து 10 அப்படின்னு எடுத்தோம். எவ்வளவு டிஸ்பிளேஸ் ஆகுது? அதே இது 10 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். அப்ப 10 இன்டு காஸ் தீட்டாவோட என்ன? காஸ் வந்து 180 டிகிரி. காஸ் 180யோட வேல்யூ பாருங்க. சோ காஸ் இங்க இருக்கு. அதோட 180 பார்த்தோம் அப்படின்னா -1 அப்படின்னு இருக்கு. அப்ப என்ன 10 இன்ட்டு -1 வரும். அப்ப என்னதான் பண்ணாலும் -100 வந்து ஜூல்ஸ் அப்படின்னு வரும். அப்ப ஒர்க் என்ன? -100. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு கேட்டோம்னா எந்த ஒரு ஒர்க்லையும் அதோட ஃப்ரிக்ஷன் அப்படின்னு வந்துட்டாவே நெகட்டிவ் ஒர்க் ஆப்போசிட்டா ஒரு ஒர்க் அப்படின்னு ஆப்போசிட்டா வந்துன்னா ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே அது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். அது வேற ஏதாவது ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா நெகட்டிவ் ஒர்க் நடக்கும். இதுதான் இந்த இடத்துல லேர்னிங். எதுக்கு சொல்றேன்னா இதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அந்த பாசிட்டிவ் ஒர்க் நெகட்டிவ் ஒர்க் அதை புரிஞ்சதுக்காக இந்த முதலே உங்களுக்கு வந்து கிளாரிட்டியா சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து என்னன்னா காசு வந்து 0 இருக்கும்போது வந்து நம்மளுக்கு என்னன்னா பாசிட்டிவ் ஒர்க் வந்துச்சு. ஏன் பாசிட்டிவ் ஒர்க் அப்படி வந்துச்சுன்னா ரெண்டுமே என்ன சேம் டைரக்ஷன்ல இருக்கனால வந்து பாசிட்டிவ் ஒர்க். அதே இது ஆப்போசிட் டைரக்ஷனா நெகட்டிவ் ஒர்க். இதுல இன்னொரு செனாரியோ இருக்கு. அது வந்து தேர்ட் செனாரியோ. தேர்ட் செனாரியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதேதான். ஒரு வந்து பாக்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த பாக்ஸ் வந்து மூவ் பண்ண நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கோம். அதனால இந்த பாக்ஸ் மூவ் ஆகுது. பட் மூவ் ஆறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் வந்து இப்ப வந்து இதான் எர்த்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா என்ன அந்த பாக்ஸை பொறுத்து என்ன இந்த எர்த்தோட கிராவிட்டி புவி ஈர்ப்பு விசை கண்டிப்பா வந்து இருக்கும். அப்ப அந்த பாக்ஸோட நிறை இருக்கு பாத்தீங்களா? அந்த நிறையால் அதாவது பாக்ஸோட வெயிட் இருக்கு. அந்த வெயிட்டால வந்துனா எவ்வளவு வேலை செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னு பாக்கலாம். வெயிட்டால செய்யப்பட்ட வேலை அப்படின்னு பார்த்தோம்னா சோ அந்த வெயிட் இருக்கு. அதனால செய்யப்பட்ட வேலை. ஏன் நான் இதுக்கு வந்து இந்த வெயிட்டால செய்யப்பட்ட வேலை, இதுல ஃப்ரிக்ஷனால செய்யப்பட்ட வேலை, இதுல ஃபோர்ஸ்னால செய்யப்பட்ட வேலை அப்படின்னு தனித்தனியா கொடுக்கணும். அதுக்கு காரணம் என்ன? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ஒர்க் அப்படின்னாவே வந்து டிஸ்பிளேஸ் ஆகணும், ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்களா டிஸ்பிளேஸ் ஆகுது, ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அதனால ஒரு ஃபோர்ஸோ எவ்வளவு செய்யப்பட்ட வேலைன்னு சொல்றேன். இந்த இடத்துல என்ன ஃப்ரிக்ஷனுமே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சம் அமௌண்ட் வந்து இந்த சைடு வந்து தள்ளுது. என்னதான் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் சம் இது வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருக்குல்ல. இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சேர்த்துதான் வந்து
2n ஃபிரிக்ஷன் அப்படின்னு எடுத்திருக்கேன். அப்ப அந்த 2n ஃபிரிக்ஷன் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து இது பின்னாடி தள்ளும். அப்ப தள்ளதுனால என்ன? அதுவுமே டிஸ்பிளேஸ் பண்ணுது. அது ஒரு ஃபோர்ஸ் குடுக்குது, அது வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுது. அதே மாரி வந்து வெயிட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பொருளோட வெயிட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எர்த்தோட கிராவிட்டிக்குள்ள உள்ள வந்து தள்ளும். அதாவது இப்போ ஏதாவது ஒரு 100 கிலோ வந்து என்னன்னா, ஒரு பாக்ஸ எடுத்து லைட்டா வந்து மேல தூக்கிட்டு டப்புன்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கிராவிட்டி நல்லா புல் பண்ணி இழுக்கும்ல. அப்ப என்ன? அந்த இடத்துல அந்த பாக்ஸ் வந்து கீழ வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது. டிஸ்பிளேஸ் ஒரு ஃபோர்ஸ்னால ஆகுது. இந்த இடத்துல ஃபோர்ஸ் என்ன? கிராவிட்டி தான் வந்து ஃபோர்ஸ். அப்ப இதுலயுமே என்ன இருக்கா? வேலை நடக்குது. அந்த வேலை தான் என்னன்னு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதுக்கும் ஃபார்முலா தான் W is equal to F into T into cos theta. இந்த இடத்துல ஆங்கிள பாருங்களேன். அதாவது எர்த்தோட கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு நோக்கி இழுக்குது. ஆனா அதே சேம் டைம்ல நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சைடு இழுக்கிறோம், மூவ் பண்ண வைக்கிறோம், டிஸ்பிளேஸ் பண்ண வைக்கிறோம். அப்ப என்ன? டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கான இது வந்து இந்த சைடு. அதோட வெயிட் இந்த ஃபோர்ஸ், அதாவது கிராவிட்டியோட ஃபோர்ஸ் வந்து இந்த சைடு இருக்குன்னா, அப்ப இது என்ன ஆங்கிள் இருக்கு பாருங்களேன். இது வந்து என்னன்னா, கரெக்ட்டா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா 90 டிகிரில இருக்குல்ல. கரெக்ட்டா பார்த்தோம்னா இது வந்து 90 டிகிரி. அப்ப தீட்டாவோடது என்ன? தீட்டாவோடது வந்துன்னா 90 டிஎம். காஸ்ல 90 போட்டா, சோ காசோட 90 போட்டோம் அப்படின்னா 0. அப்ப நான் இதோட என்ன பண்ணாலும் என்ன வரும்? 0 தான் வரும். அதனாலதான் என்ன மீனிங் அப்படின்னா, கிராவிட்டி அட்ராக்ஷன் இதுல ஏதாவது ஒண்ணு 90 டிகிரில வேலை நடந்துச்சுன்னா, அதோட இது வந்து 0 ஆர் என்ன சொல்லுவாங்கன்னா, 0 ஒர்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன சார் டோட்டலா குழப்பிட்டீங்களே அப்படின்னு நினைச்சா ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதை ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதாவது பாசிட்டிவ் ஒர்க் அப்படின்னு வந்து நான் சொன்னேன். பாசிட்டிவ் ஒர்க் மீன்ஸ் என்ன? நம்ம கொடுக்கிற ஃபோர்ஸும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதும் சேம் டைரக்ஷன்ல இருந்தாதான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் ஒர்க் கிடைக்கும். இந்த இடத்துல என்னன்னா, அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து எனர்ஜி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட்ல பட்டதுனால என்ன? அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது. அப்ப ஒரு இடத்துல பாசிட்டிவ் ஒர்க் வேணும் அப்படின்னு பார்த்தா சேம் டைரக்ஷன்ல இருக்கணும். அதுதான் நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தா, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது எப்படி மேத்தமேட்டிக்கலா வந்துன்னா பாசிட்டிவ் வருது. அதே மாதிரி நான் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்துன்னா பாசிட்டிவ் ஒர்க்கானதான். இதுக்கு சார் எக்ஸாம்பிளே சொல்லிடும். சிம்பிளா இமேஜின் பண்ணுங்களேன். ஒரு டாய் கார் எடுத்தோம். ஒரு டாய் கார் வந்து நம்ம புஷ் பண்றோம். ஒரு டாய் காரை புஷ் பண்ணும்போது என்ன? அது ஃபார்வர்ட் போகுது. அப்ப என்ன? நம்ம ஃபோர்ஸ் அந்த டாய் கார்ல கொடுக்கறனாலதான் அந்த கார் வந்து மூவ் ஆகுது. நம்ம ஃபாஸ்டா புஷ் பண்ணா ஃபாஸ்டா வந்து என்னன்னா ஸ்பீட் அப் ஆகும். அப்ப இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஒர்க். அது வந்து ஒரு சாக்கர் பாலை வந்து நம்ம கிக் பண்றோம் அப்படின்னா, அந்த பால் என்ன மூவ் சேமான நம்ம எந்த சைடு வந்து கிக் பண்ணமோ அதே இதுல என்ன ஆயிட்டு இருக்குன்னா மூவ் ஆயிட்டு இருக்கும். இந்த இதுல வேலை அப்படின்னு பார்த்தா பாசிட்டிவ் ஒர்க். ஏன்னா ரெண்டுமே சேம் டைரக்ஷன்ல இருக்குன்னா டெஃபினட்டா பாசிட்டிவ் ஒர்க்கா தான் இருக்கும். ரைட்டா? அடுத்து போயிடலாம். அடுத்து பார்க்கலாம் நெகட்டிவ் ஒர்க். அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ண நெகட்டிவ் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு என்ன, நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஆப்போசிட்ல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அந்த ஃபோர்ஸ் பேர் என்ன? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னோம். நம்ம என்னதான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஒரு தரப்பகுதி வந்துன்னா கரடு முறை இருந்துச்சுன்னா ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அப்படி ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு வந்துட்டாவே என்ன? நெகட்டிவ் தான் வந்துன்னா ஒர்க் நடக்கும். ஏன் நெகட்டிவ் ஒர்க் எடுத்துட்டு அதுக்கான மேத்தமெட்டிக்கல் இதுவுமே நான் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிட்டேன். அப்ப என்ன? ஒரு நெகட்டிவ் ஒர்க் வருது அப்படின்னா, நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆச்சுன்னா, நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும் ஆப்போசிட் டைரக்ஷன் அந்த ஃப்ரிக்ஷனால ஏதோ ஒரு வந்து என்ன காரணம், அது வந்து ஃப்ரிக்ஷனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வந்து ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா, அங்கதான் என்னன்னா நெகட்டிவ் ஒர்க் நடக்கும். இதுல என்னன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எனர்ஜி நம்ம வந்துன்னா டேக் அவே எடுக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்துன்னா எனர்ஜி வந்துன்னா கொடுப்போம். பட் இந்த இடத்துல பாசிட்டிவ் ஒர்க் நம்ம கொடுப்போம். பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஆப்போசிட்டா வரும்போது அதை நம்ம எடுக்கிறோம். அது நீங்க சிம்பிளா வந்து எக்ஸாம்ல வச்சு புரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ ஒரு பைசைக்கிள் நம்ம ஓட்டிட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து ஒரு பிரேக் பிடிக்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கோம். ஒரு பிரேக்க போடும்போது என்ன ஆகும்? அந்த பிரேக் தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரிக்ஷன் மாதிரி ஆக்ட் ஆகுமா? அந்த பிரேக் வந்துன்னா டயரை போய் வந்துன்னா டச் பண்ணும். அப்படி டச் பண்ணிட்டு இருக்கனால டக்குன்னு என்ன ஆகும்? அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பைசைக்கிள் மூவ் ஆகிற போர்ஸுக்கு ஆப்போசிட்டா வந்து ஆக்ட் ஆகும். அதனால அந்த பைசைக்கிள் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது. அந்த பைசைக்கிளுக்கான வந்துன்னா மூவ்மெண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருந்தது. நம்ம பிரேக் கொடுக்கும்போது அதுக்கான ஃபோர்ஸ் டைரக்ஷன் இந்த சைடுல இருக்கும். அப்படி ஆப்போசிட்ல இருக்கும்போது அங்க ஒர்க் பார்த்தா நெகட்டிவ் ஒர்க். அதே மாதிரி வந்து இன்னொரு டைப் ஆஃப் ஒர்க்கும் பார்த்தோம். அது என்னன்னா ஜீரோ ஒர்க். ஏன் ஜீரோ ஒர்க் வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம ஃபோர்ஸ் கொடுக்காம இருந்தாலும் சரி, இல்ல கொடுத்தாலும் சரி, நம்ம எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன்ல ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னா ஜீரோ ஒர்க் தான் நடக்கும். ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா அந்த ஃபோர்ஸ் அந்த மூவ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டும் பெர்பெண்டிகுலர் செங்குத்தா இருந்துச்சு அப்படின்னா, செங்குத்துனா 90 டிகிரில இருந்துச்சுன்னா அப்பயும் என்ன அப்படின்னா ஒர்க் வந்து ஜீரோவா தான் இருக்கும். இதுக்கு இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதில் நார்மலா வந்து ஒருத்தர் நின்றுகிட்டு இருக்காரு. கையில வந்து ஒரு சூட் கேஸ் வச்சிருக்காரு. சூட் கேஸ் என்ன கொஞ்சம் வெயிட் ஆனது. அது வந்து அவர் கையால புடிச்சிருக்காரு. அப்ப என்ன அவர் வந்து ஒரு எனர்ஜி கொடுத்துதானே வந்து என்னன்னா அந்த சூட் கேஸ புடிச்சிருக்காரு.
அந்த எனர்ஜி அவர் குடுக்கல அப்படின்னு பார்த்தா அந்த சூட்கேஸ் என்னன்னா கீழே விழுந்துரும். அப்ப இந்த இடத்துல அவர் குடுக்குற எனர்ஜி கையால வந்துன்னா புடிச்சுட்டு இருக்காரு. அப்ப எனர்ஜி வந்துன்னா அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகல. அதாவது அந்த சூட்கேஸ எங்க புடிச்சிருந்தாரோ அப்படியே தான் இருக்கு. அவரும் மூவ் ஆகல. அப்ப என்ன இந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0னாவே நம்ம ஃபோர்ஸ் குடுக்காட்டாலும் சரி, கொடுத்தாலும் சரி என்ன 0 தான் வரப்போகுது. அதே இது இந்த ஆங்கிள் 90 டிகிரி பாருங்களேன். இதுல என்னன்னா அதே மாதிரி சூட்கேஸ் வச்சிருக்காரு. இப்ப அவர் கையால என்ன பண்ணாலும் அந்த சூட்கேஸ புடிச்சிட்டு இருப்பாரு. அவர் புடிக்க முடியல, அந்த எனர்ஜி கொடுக்கலன்னா அந்த சூட்கேஸ் கீழே விழுந்துரும். அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவர் குடுக்குறாரு. ஃபோர்ஸ் குடுக்கறனாலதான் சூட்கேஸ் கையில இருக்கு. அப்ப ஃபோர்ஸோட டைரக்ஷன் நோக்கி எந்த சைடு பிடிச்சு இழுக்கிறாரோ அந்த டைரக்ஷன் நோக்கி தான் வந்து ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி இவர் நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போறாரு அப்படின்னாவே டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் அதாவது இவர் நடந்து போறதுனால வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கனால இதோட டைரக்ஷன் வந்து இந்த சைடு இருக்கும். ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த சைடு. அப்ப எப்படி வருது? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த சைடு, ஃபோர்ஸ் சைடு இந்த சைடு. அப்பனாவே என்ன? ஒரு ஆங்கிள் வரும் டீட்டா. எவ்வளவு ஆங்கிள் இருக்கு? 90 டிகிரி. 90 டிகிரில இருந்தாவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 0 தான் வரும். ஏன் 0 வரும்னு சொல்லிட்டு அதையுமே நான் இந்த இடத்துல வந்து தியரட்டிக்கலா எப்படி 0 வரும் அப்படின்னா 90 டிகிரில இருந்துச்சுன்னா cos θ 90 போட்டோம்னா நம்மளுக்கு வந்து 0 வரும். இந்த 3 சேனரையும் நான் சொல்றதுக்கான ரீசன் வந்து பாசிட்டிவ் ஒர்க்னா என்ன, நெகட்டிவ் ஒர்க்னா என்ன, 0 ஒர்க்னா என்ன, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த 3 இதுமே பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0 ஒர்க் உங்களுக்கு டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்ஸ்ல கன்சர்வேட்டிவ் அண்ட் நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இதை வந்து பிரீஃபா கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன தேவையோ அதை மட்டும் வந்து 1 by 1 பார்த்தலாம். இல்ல வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ், தமிழ்ல வந்து ஆற்றல் மாறா விசைகள். இதுல ஜென்ரலா அதாவது பிசிக்ஸ் விட்டுருங்க, ஜென்ரலா கன்சர்வேட்டிவ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப பாக்குறதுக்கு வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்காங்க. இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலாம் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து சேஞ்ச விரும்பாதவங்க. அதாவது கன்சர்வேட்டிவ் மீன்ஸ் வந்து பழைய இதே இருக்கிறாங்க, புதுசா வந்துன்னா புதிய ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துச்சுன்னா அதை ஏத்துக்கிறவங்க என்ன சொல்லுவோம்? கன்சர்வேட்டிவ்னு சொல்லுவோம். பட் பிசிக்ஸ பொறுத்தளவுக்கு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் ஆர் கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு கூட வந்து சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட வச்சு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்றாங்கன்னா அது எனர்ஜி என்னன்னா வேஸ்ட் பண்ணது. எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாத எந்த ஃபோர்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா கிராவிட்டி வந்து சொல்லுவாங்க. ஏன் கிராவிட்டிய கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் சொல்றாங்கன்னா நம்ம இதை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த நான் கன்சர்வேட்டிவ் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை வந்து கம்பேர் பண்ணி சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நான் கன்சர்வேட்டிவ்னா என்ன? கன்சர்வேட்டிவ் எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணாது. அப்ப இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்? எனர்ஜியை நல்லா வந்து வேஸ்ட் பண்ணும். எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜிக்கு தான் அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடிய வந்துன்னா ஒரு ஃபோர்ஸா என்னன்னா நான் கன்சர்வேட்டிவ். அது எப்படி வந்து எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஒரு ஸ்விம்மிங் பூல்ல இங்க இருந்து நான் என்ன பண்றேன்னா ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸ்விம் பண்ணி இந்த எண்டுக்கு வரேன்னு வச்சுக்கிறேன். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டுக்கு வரக்கு நடுவுல வரும்போது என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னன்னா என்னோட எனர்ஜி எல்லாமே வந்து என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தா குறைஞ்சிட்டே வரும். இங்க எண்ட் ஆகும் போது வந்து சுத்தமா எனர்ஜி இருக்காது. ஒரு மாதிரி வந்துன்னா சோர்ந்து போயிருவோம்ல. இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நான் இங்க இருந்து நீந்தி வரும்போது வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி என்ன ஆகுதுன்னா டிசிபேட் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னன்னா இதாகுது. எண்டுக்கு வரும்போது வந்து சுத்தமா என்கிட்ட எனர்ஜி இல்ல. இந்த இடத்துல என்னது எனர்ஜி டிசிபேட் ஆகுது. எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வேலை இந்த இடத்துல அந்த இடத்துல நீந்தி வர்றதுனால நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி. அது வந்து கெமிக்கல் எனர்ஜி. அது எப்படி கன்வெர்ட் ஆகும்? நம்ம நீந்தும் போது வந்து கைகால இது பண்ணவனால அது வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துன்னா ரிலீஸ் ஆயிரும். இதை சொல்லலாம். ஆர் எல்ஸ் வந்து ஃபிரிக்ஷனால அதாவது ஒரு சறுக்கு மரத்துல வந்து சறுக்கிக்கிட்டே வரும்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்லைடு வந்து என்னன்னா அதாவது சறுக்கிக்கிட்டே வரும்போது வந்து ஒரு ஃபிரிக்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கும். ஒரு சறுக்கு மரத்துல சறுக்கும் போது அந்த ஃபிரிக்ஷனால என்ன ஆகும்? ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஹீட் என்ன அப்படின்னா எனர்ஜி. அப்ப ஹீட் எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டிசிபேட் ஆகுது. சிம்பிளா ஞாபகத்துல வச்சோம். நான் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுப்பா. இந்த எனர்ஜி ஒன்லி கேர் அபவுட் வந்து எப்படி நம்ம மூவ் பண்றோம் அப்படின்னு இருக்கு. அதே இது கன்சர்வேட்டிவ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா இது எதை கேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்ட் பாயிண்டையும் எண்ட் பாயிண்ட் மட்டும்தான் வந்து கேர் பண்ணும். இதுக்கு பெஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிராவிட்டி வந்து சொல்லுவாங்க. ஏன் கிராவிட்டி சொல்றேன்னா இப்ப கீழே தான் தர இருக்கு. நான் தரையில இருந்து என்னன்னா ஒரு ஏணிப்படி வச்சு வந்து என்ன பண்றேன் மேல ஏறேன். நான் மேல ஏறும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நான் கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா மேல ஏறேன். அப்ப என்ன ஒர்க் வந்து நடக்குது. எதுக்கு? கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா. திரும்பி வரும்போது வந்து அந்த கிராவிட்டி எனக்கு வந்து என் மேல ஒரு விசை கொடுத்துட்டே இருக்கும். இதையே 2 தான் சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து ஏணில ஸ்ட்ரைட்டா ஏறுறதுக்கும் ஆர் வந்து ஏதோ வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கு அதுல வந்து நான் ஏறேன்னு வச்சுக்கலாம். 2 இதுலயுமே நான் ஸ்ட்ரைட்டா ஏறும்போது அந்த கிராவிட்டி கொடுக்குற புல்லும்
வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கிற ஏணில ஏறும்போதும், கிராவிட்டி குடுக்குற புல்லும் டிஃபரெண்டா இருக்க போது. சேமா தானே இருக்கும். அதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்துட்டு எங்க ஸ்டார்ட் பண்றீங்க, எங்க எண்ட் பண்ணீங்க அத மட்டுமே பார்க்குமே தவிர, நீங்க வந்து போற பாத்த வந்துன கணக்கு பண்ணாது. ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தோம். நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து எப்படி நம்ம மூவ் ஆகுறோமோ, அத வந்துன கணக்கு பண்ணும். ஒரு சறுக்கு மரத்துல வந்து ஸ்ட்ரைட்டா அதாவது ஸ்ட்ரைட்டா வந்துனா வர்ற மாரி இருந்துச்சு அப்டின்னா, அங்க ஃப்ரிக்ஷன் லோவா இருந்துச்சு அப்டின்னா, எனர்ஜி வந்து கம்மியா தான் வந்து லாஸ் ஆகும். இதே இது ட்விஸ்டியான வந்துனா ஸ்லைடா இருக்கு. ரொம்ப வந்து வளைஞ்சு நெளிஞ்சு இருக்கான். இப்ப நம்ம வந்துனா அந்த சறுக்கு மரத்துல வரும்போது என்ன ஆகும் அப்டின்னா, எனர்ஜி அதிகமா வந்து இதாகும். ஏன்னா அதிகமான வந்துனா ஃப்ரிக்ஷன்ஸ் வந்துனா இங்க வந்து என்னன்னா ஹையா இருக்கும். சோ இந்த நான் கன்சர்வேட்டிவ் வந்துனா நான் ரிவர்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இடத்துல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது ஒரு எனர்ஜி என் மேல ஆக்ட் ஆகுதுன்னா, இந்த நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ பொறுத்தளவுக்கு அது என்ன ஆகும்னா, எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடும். நீ இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து போனோம்னு வச்சுக்கோங்க, எனர்ஜி லாஸ் இருக்குமே தவிர, நம்ம திருப்பி வரும்போது அதாவது இங்க இருந்து திரும்பி வரும்போது அதே லெவல் ஆஃப் எனர்ஜி நம்மகிட்ட இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஃப்ரிக்ஷனாலயோ இல்ல ஏதோ ஒரு வந்து என்னன்னா, ஒரு ஒர்க் பண்றதுனாலயே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி லாஸ் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தா வந்து, நம்ம அந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இதுல என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் ரிவர்சிபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடத்துல எனர்ஜியே லாஸே இல்ல. எனர்ஜி வந்து லாஸ் இல்லாத இடத்துல என்னன்னா, நம்ம மேல ஏறும்போதும் சரி, இல்ல கீழ இறங்கும்போதும் சரி, சேமா தான் இருக்க போகுது. ஆர் வந்து ஒரு குளோஸ்ல இருக்கும்போது 0 இருக்கு. அதனால என்ன, இந்த கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்துன்னா ரிவர்சிபிள். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கிராவிட்டி சொன்ன மாரி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதே மாரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். சிம்பிளா சொல்லணும். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ பிரெடிட்டபிள் விச் மீன்ஸ் வந்து இட்ஸ் அ ரெக்கவரபிள் ஆர் வந்து ரிவர்சிபிள். இது என்ன ஆகுதுன்னா, எனர்ஜிய வந்து வேஸ்ட் பண்ணாது. இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்ப கிராவிட்டி வந்து இருக்குன்னா, கீழ இருந்து நம்ம மேல ஏறுறோம். ஒரு 2வது படி மேல ஏறுறோம்னா, நம்ம ஏறும்போது நம்மளோட வந்துனா அந்த கெமிக்கல் எனர்ஜி தான் வந்துனா வேஸ்ட் ஆகுதே தவிர, இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கிராவிட்டியோட ஃபோர்ஸ் வந்து அதோட எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகல. ஆனா அதே இது நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் பொறுத்தளவுக்கு இட்ஸ் வந்து என்னன்னா எனர்ஜி வேஸ்ட் ஆகும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. இல்ல வந்து ஏர் ரெசிஸ்டன்ட். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா, அது எல்லாமே எதுக்குல வேணா நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஆல்சோ வந்துனா விஸ்கஸஸ் ஆர் வந்துனா விஸ்காசியஸ் ஃபோர்ஸ். ஷார்ட்டா சொன்னேன். இந்த ஃபோர்ஸ பொறுத்தளவுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இது கேர் அபவுட் வந்து எப்படி நம்ம மூவ் ஆறோம், அத கேர் பண்ணும். அதே என்ன எனர்ஜி வந்து லாஸ்ட் ஆனத ரெக்கவர் பண்ண முடியாது. இந்த 2 ஃபோர்ஸையும் அப்படியே வந்து டேபிள் காலத்துல பார்த்தலாம். கன்சர்வேட்டிவ் வெர்சஸ் நான் கன்சர்வேட்டிவ்னு பார்த்தோம்னா, எக்ஸாமுக்கு என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும். கன்சர்வேட்டிவ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத். அதாவது இது எதை கேர் பண்ணும் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்றதையும் எங்க எண்ட் பண்றோம் இதை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ற சில ஃபோர்ஸஸ் தான் அது வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ல வச்சிருவாங்க. நான் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் த பாத். அதாவது ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னா, அந்த ஃப்ரிக்ஷன் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி போறோம் எந்த லைன்ல போகும்போது நம்மளுக்கு என்னன்னா எனர்ஜி வந்து எப்படி வேஸ்ட் ஆகும் சொல்லுங்க. லெஸ்ஸான வந்து ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா லெஸ்ஸா எனர்ஜி வந்து இதாகும். அதே ஹையான ஃப்ரிக்ஷன் இருந்துச்சுன்னா ஹையா எனர்ஜி வந்துன்னா லாஸ் ஆகும். அந்த இடத்துல எனர்ஜி லாஸ் வந்து இருக்கிறது வந்துன்னா டிபெண்ட் ஆன் த பாத்தை பொறுத்தா இருக்கு. அது கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸை பொறுத்தளவுக்கு அதோட ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்ப நம்ம தரையில இருந்து ஒரு 2வது மாடிக்கு வந்து மேல ஏறணும்னு வச்சுக்கலாம். நம்ம ஏறும்போது அந்த கிராவிட்டி கொடுக்குற ஃபோர்ஸும் திரும்பி வரும்போது அந்த கிராவிட்டி கொடுக்குற ஃபோர்ஸும் 2 ஈக்குவல். இது ஒன்லி நீங்க நோட் பண்ண வேண்டியது கிராவிட்டியோட ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்க போகுது. அது எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காதுல. அதனால என்னன்னா அந்த கிராவிட்டியோட வந்துனா ஒர்க் அப்படின்னு பார்த்தா அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா 0. ஏன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து ஒரு க்ளோஸ் லூப்பை வந்து கிரியேட் பண்ணும். நான் கன்சர்வேட்டிவ் பொறுத்தளவுக்கு வந்து இதுல ஒர்க் ரவுண்ட் ட்ரிப் வந்துன்னா 0வா இருக்காது. டோட்டல் எனர்ஜி இங்க ரிமைன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இங்க எனர்ஜி டிசிபேட் ஆஸ் வந்து ஹீட் எனர்ஜி ஆர் வந்துன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி இந்த மாதிரி வந்து என்னன்னா எனர்ஜி லாஸ் இருக்கும். அடுத்து கன்சர்வேட்டிவ் வந்து கம்ப்ளீட்லி வந்து ரெக்கவரபிளா இருக்கும். இது வந்து நாட் கம்ப்ளீட்லி வந்து ரெக்கவரபிள். கன்சர்வேட்டிவ் எக்ஸாம்பிள் பார்த்தா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இது 3 ஞாபகத்துல வச்சுக்கலாம். அப்படியே வந்து ஸ்கூல் போய் கொடுத்தனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கன்சர்வேட்டிவ் பார்த்தா ஃப்ரிக்ஷன், ஏர் ரெசிஸ்டன்ட், டென்ஷன் இந்த வந்து கார்டு. டென்ஷன் அப்படின்னு வந்தாவே அந்த இடத்துல என்ன இருக்குன்னா உராய்வு வந்து இருக்கும். ஏன்னா உராய்வு ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி இது வந்தாவே என்ன அப்படின்னா நான் கன்சர்வேட்டிவ் கண்டிப்பா எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகும் ஆர் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்கான பவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை சிம்பிளா நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். இப்ப யாராவது ஒருத்தவங்கள வந்து பவர்ஃபுல்லான வந்துனா பர்சன் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கலாம். என்ன மீனிங் அந்த இடத்துல? அவர் பவர்ஃபுல்லா இருக்காருன்னா அவர் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அதாவது வந்து பிசிக்கலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம். அவங்கள வந்து பவர்ஃபுல் பர்சன் சொல்லுவோம். இன்னொரு நம்ம எப்படி சொல்லுவோம்? ஒரு பொலிட்டீஷியனுமே வந்து பவர்ஃபுல்லான வந்துனா பொலிட்டீஷியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம்னு வச்சுக்கலாம். என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நார்மல் ஒரு காமனான வந்துனா ஒரு பர்சன் வந்துனா பண்றதை விட ஸ்ட்ராங்கான இருக்கிற மேன் வந்துனா காமனா இருக்கிற மேனை விட வந்துனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஈஸியா என்ன பண்ணுவாங்க வேலையை வந்து பாத்துருவாங்க.
ஒரு காமன் மேன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு வேலையை பார்க்க சொல்றதுக்கும், ஒரு பொலிட்டீஷியன் ரொம்ப ஃபேமஸான பொலிட்டீஷியன் அவர் அந்த வேலையை பார்க்க சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பவர் மீன்ஸ் எதை நோக்கி வரும் அப்படின்னா, ஒரு வேலையை பண்றதுக்கு அவங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாங்க, அந்த நேரத்தை பொறுத்து வேலை செய்யும் திறனை தான் இந்த மாதிரி சொல்லுவோம்னா பவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எதை பொறுத்து இருக்கு, ஒரு வேலையை யார் வேணா பண்ணலாம். ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற மேன் வந்து என்னன்னா, அவர் என்ன பண்ணுவாரு, அவர்ட்ட ஒரு வேலையை கொடுத்தா ஜஸ்ட் 1 ஹவர்ல வந்து வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு. அதே இது ரொம்ப ஒரு வீக்கா இருக்கிற பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவர்ட்ட அந்த வேலையை வந்து கொடுத்தோம்னா அவர் ஒரு 4 ஹவர்ஸ் இல்ல 5 ஹவர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, யாரு பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டா ஸ்ட்ராங்கா தான் பவர்ஃபுல் சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் 1 ஹவர்ல வேலையை முடிக்கிறாரு. அப்ப பவர் எதுல இருந்து வருதுன்னா, நேரத்தை பொறுத்து ஒரு வேலையை எவ்வளவு ஃபாஸ்டா பண்றாங்களோ அதை பொறுத்து தான் என்ன சொல்லுவோம்னா பவர்ஃபுல்லான ஆளா இல்லையான்னு சொல்லுவோம். அதேதான் இங்க வந்து பிசிக்ஸ். தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, நேரத்தை பொறுத்து வேலை செய்யும் திறனை என்னன்னா பவர் அப்படின்னு சொல்றோம். இந்த டவுலி இருக்குல்ல, டவுலி மீன்ஸ் வந்து ஒர்க். ஒர்க்கை நம்ம என்ன சொல்லுவோம், இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம், எஃப் இன்ட்டு டி பார்த்தோம், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒரு பொருளை வந்து டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்றதா நம்ம வந்து பாக்குற ஒர்க் அப்படின்னு பார்த்தோம். இப்ப நான் டவுலிக்கு பதிலாக வந்து ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை வந்து டைம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பை வந்துன்னா டைம் என்ன சொல்லலாம், வெலாசிட்டி சொல்லலாம். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அடுத்து பவர் வந்து என்னன்னா ஸ்கேலர் குவான்டிட்டி. எஸ்ஐ யூனிட் பார்த்தா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்ஐ யூனிட், ஸ்கேலர் குவான்டிட்டி இதான் வச்சு கொஸ்டின் கேட்கறனால நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நோட் பண்ணணும். இதுக்கு எஸ்ஐ யூனிட் சிம்பிளா நான் ஒத்துட்டு வச்சேன். ஏன்னா ஒர்க்குக்கு வந்து எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லுவோம், ஜூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒர்க் வந்து என்னன்னா எனர்ஜி. எனர்ஜி எல்லாமே என்னன்னா ஜூல்ல தான் வந்து வரும். அடுத்து வந்து டைம். டைம் எதுல சொல்லுவோம், செகண்ட்ல சொல்லுவோம். அப்ப வந்துன்னா பவருக்கான வந்து எஸ்ஐ யூனிட் என்ன சொல்லணும், ஜூல் பை வந்துன்னா செகண்ட். ஆர் எல்ஸ் வந்து இந்த ஜூல் பை செகண்ட் என்ன சொல்லலாம், வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 1 வாட் ஈக்குவல் டு 1 ஜூல் பை வந்து 1 செகண்ட். அது அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கேன். இதோட சேர்த்து இன்னொரு யூனிட்மே வந்து பவருக்கு இருக்கு. அது என்ன, ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்றது. 1 ஹார்ஸ் பவர் வந்து எவ்வளவு வாட்ஸ், 746 வந்து. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் அப்படியே வந்து கேட்பாங்க. ஜஸ்ட் ஒன்லைன்ல இருக்கனால ஆக்சுவலா கேட்கறதுக்கு இதுல தான் கேட்பாங்க. நீங்க ரொம்ப பண்ணணும். இன்னொரு அடிஷனலான பாயிண்ட் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இருக்குல்ல, எலக்ட்ரிசிட்டிய நம்ம வந்து மெஷர் பண்றதுக்கு எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிலோவாட் பர் ஹவர் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது என்ன மீனிங், 1 ஹவர்ல 1 கிலோவாட். இதுதான் என்ன சொல்லணும், 1 யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு நான் யூனிட்டை வந்து என்ன சொல்றேன்னா, நம்ம வீட்டுல வந்து என்னன்னா ஹோம் ரீடிங்ல எடுக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி வந்துன்னா வீட்டுல ஹோம் ரீடிங்ல எடுக்கும்போது யூனிட்ல தான் எடுப்பாங்க. இதுல இந்த கிலோவாட்ஸ் பர் வந்து ஹவர் இருக்குல்ல, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கிலோ மீன்ஸ் என்ன, 1000. அதாவது 1000 வாட் கொண்ட வந்துன்னா ஒரு அப்ளைன்ஸ், ஒரு டிவைஸ், ஏதோ ஒரு வந்து ஒரு டிவி, ஏதோ ஒரு அப்ளைன்ஸ் வந்து 1000 வாட் கொண்ட வந்து அப்ளைன்ஸ் 1 ஹவருக்கு எவ்வளவு வந்துன்னா எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுது, எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்ணுது, அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கிலோவாட் பர் வந்து ஹவர்ல வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டியோட பவரை வந்து கண்டுபிடிக்கணும்னா அதை எதுல சொல்லுவாங்கன்னா கிலோவாட்ஸ் பர் ஹவர்ல சொல்றாங்க. அந்த கிலோவாட்ஸ் பர் ஹவருக்கான மீனிங், ஒரு அப்ளையன்ஸ் இருக்கு, அது 1000 வாட் இருக்குன்னா அந்த 1000 வாட் 1 ஹவர்ல எவ்வளவு எனர்ஜி யூஸ் பண்றதோ அதான் என்ன சொல்லலாம், கிலோவாட் பவர். அந்த கிலோவாட் பவர் ஹவரை எப்படி வேணா சொல்லலாம், 1 யூனிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல 1 ஹவர் வந்து 1 கிலோவாட், இதை நம்ம என்ன சொல்றோம், 1 யூனிட் சொல்றோம். இதுதான் வந்து பிராக்டிக்கலா. ஸோ பிராக்டிக்கலா வந்து என்னன்னா வீட்டுல வந்துன்னா எலக்ட்ரிசிட்டி மெஷர் பண்றதுக்கான வந்துன்னா ஒரு ஸ்டாண்டர்டு என்னன்னா இந்த 1 ஹவர் 1 கிலோவாட்ஸ் வந்து 1 யூனிட் சொன்னல. அதே இதான் 2 ஹவர் இருக்குன்னு வச்சுக்கலாம், 2 ஹவர் 1 கிலோவாட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப எவ்வளவு யூனிட் வரும்னா 2 யூனிட் வரும். அதே இது 3 ஹவர் இருக்கு, 3 ஹவர் வந்து ஒரு 4 கிலோவாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது எவ்வளவு வருச்சுன்னா 3 யூனிட் கிடையாது. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 12 யூனிட் வரும். ஏன் இந்த இடத்துல 12 யூனிட் வருதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா நோட் பண்ணுங்க. 1 ஹவர்ல 1 கிலோவாட் கொண்ட அப்ளையன்ஸ் வந்துன்னா எவ்வளவு வந்து யூஸ் பண்றோம், அதுதான் வந்து என்ன சொல்லுவோம், 1 யூனிட் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து 1 கிலோவாட் கொண்ட வந்து ஒரு டிவைஸ், அது வந்து 2 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது அதை என்ன சொல்லுவோம், 2 யூனிட் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து ஒரு 4 கிலோவாட்ஸ் கொண்ட ஒரு டிவைஸ் 3 ஹவர்ஸ் வந்து எனர்ஜி யூஸ் பண்ணுச்சுன்னா அது எவ்வளவு வரும்னா 12 யூனிட். அதாவது என்ன பண்ணிருக்கோம்னா மல்டிப்ளை பண்ணிருக்கோம், 3 இன்ட்டு 4, இங்க 2 இன்ட்டு 1, இங்க 1 இன்ட்டு 1 பண்ணிருக்கோம். இதை எதுக்கு சொல்றேன்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னா, ஒன் டேல 6 கிலோவாட்ஸ் கொண்ட வந்து நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஏதோ ஒரு டிவைஸ் 5 மணி நேரம் வந்து நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 1 மந்த்துக்கு வந்து 1 மந்த்துக்கு
எவ்வளவு யூனிட் வந்துனா செலவாயிருக்கும் அதை கேட்கறான்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணும், 1 டேல வந்துனா 5 மணி நேரம் வந்து அந்த டிவைஸ் வந்து ஆன் ஆயிருக்கும். அந்த டிவைஸுக்கான கெப்பாசிட்டி பார்த்தா வந்து 6 கிலோவாட்ஸ். அப்ப என்ன 5 ஹவர்ஸ் 6 கிலோவாட்ஸ் வந்துனா 1 டே இதை மல்டிப்ளை பண்ணா 30 யூனிட் வரும். ஸோ 30 யூனிட் ஒரு நாளைக்கு வந்து 30 யூனிட் வந்துனா அந்த டிவைஸ் வந்து கன்சியூம் பண்ணுச்சுன்னா, இப்போ ஒரு மாசம் என்ன 30னா, இப்போ 1 டே வந்து 30 யூனிட் அப்படின்னு பார்த்தோன்னா 30னா என்ன ஆகும்? 30 டே போடும்போது இடத்துல என்ன 30 வந்து மல்டிப்ளை பண்ணும். அப்ப எவ்வளவு வரும்னா 900 யூனிட் வரும். ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க எக்ஸாம்ல. இந்த இடத்துல வந்து பவர் ரிலேட்டடா வாட் வந்து லேர்ன் பண்ணதுனால அது சம்பந்தப்பட்ட வந்து எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அதை நான் சொல்லும் போது உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். இப்பெல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா நான் எப்படி அப்ரோச் பண்ணது அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்னன்னா கம்ப்ளீட்டா வந்து நம்ம பவர் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா பவருக்கான வந்து இப்ப நார்மலா வந்து அந்த பவருக்கான ஃபார்முலாவை டைரக்டா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் a mission does வந்து 192 joule of work in 24 seconds. What is the power of the mission? சிம்பிளான கொஸ்டின். பவர் வந்து கேட்டிருக்கேங்க. பவருக்கான ஃபார்முலா என்ன? ஒர்க் டன் பை வந்துனா டைம் போடும். ஒர்க் எவ்வளவா? ஒரு மிஷின் வந்து 192 ஜூல்ஸ். இதுதான் ஒர்க். அப்ப 192 டிவைடட் பை டைம் வந்து 24 செகண்ட். இது 6ஆல அடிச்சா 4 24. இது 6ஆல அடிச்சா 3 18 மிச்சம் 1 12 வரும். அப்ப 2 அப்படின்னு வரும். இதை 4ஆல அடிச்சோம்னா என்னாங்க 32. ஆன்சர் என்ன? பவர் வந்து 8 வாட் அப்படின்னு வரும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 8 வாட். இந்த கொஸ்டின் லேர்னிங் என்னன்னா இந்த ஃபார்முலா தான். இதை மட்டும் நம்ம வந்துனா கரெக்டா வந்து லேர்ன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதோட கம்ப்ளீட் கிளாஸஸ் எல்லாமே என்னன்னா நான் ஆப்ல தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்ல ஆல் இன் ஒன் ஜிஎஸ் அண்ட் மேத் கோர்ஸ் இருக்கும். அதுல பிசிக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பார்ட் 1, பார்ட் 2, மேக்னடிசம் இந்த மாதிரி ஒவ்வொரு என்ன பண்ணுவோம்னா டாபிக்கா இருக்கும். இந்த டாபிக்கான கிளாஸஸ் பிளஸ் பிடிஎஃப் இருக்கும். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிட்டு லேர்ன் பண்ணலாம். ஸோ கோர்ஸுக்கான லிங்க் அண்ட் ஆப்புக்கான லிங்க் அண்ட் வெப்சைட்கான லிங்க் ரெண்டுமே என்ன பண்றேன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது கோர்ஸுக்கான வேல்யூ எவ்வளவு வரும்னா 580 வந்து பே பண்ணீங்க 1 இயர் வேலிடிட்டி. அதாவது என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அன்னிலேருந்து 1 இயர் ஃபுல்லா என்ன பண்ணிக்கலாம்னா கோர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது டவுட் இருக்கு, எனக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டட் டவுட் இருக்கு, இல்லை நார்மலாவே வந்துன்னா எக்ஸாம் ரிலேட்டடா டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா என்னோட ஃபோன் நம்பர் 7871385142 இந்த நம்பரை சேவ் பண்ணிக்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ ஜென்யூனான டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. ரேண்டமா வந்துன்னா கேட்கணும்னு நினைச்சு கேட்காதீங்க. உங்களுக்கு டவுட் வந்துன்னா ஆக்சுவலா வந்து சால்வ் பண்ணி ஆகணும், எனக்கு ரொம்ப வந்துன்னா மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்றேன்னா நான் வந்து ஆன்சர் பண்றேன்.